ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கங்குவா மூவியை பத்தி தான். கங்குவா மூவில நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்றதா. கங்குவா மூவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். வெளியே செம்ம மழையா இருக்கு, அதனால ஆடியோ எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, பேசுவோம். கங்குவா மூவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் டைட்டில் ரிவீல் பண்றதுக்கு முன்னுக்கு சூர்யா சார் சிவா சார் டைரக்ஷன்ல அந்த படம் நடிக்கிறதா சொல்லி இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாருமே யோசிச்சாங்க, சிவா டைரக்ட் பண்ண போறாரா என்ன சொன்னா. சூர்யா சார் 2.5 வருஷம் இப்ப கேப், உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். 2 வருஷம் ஆயிடுச்சு படம் ஒரு படம் தியேட்டர்ல நம்ம பார்த்து. அப்ப சிவா சார் டைரக்ஷன்லயா திரும்பியும் அவரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னு சொன்னா சிவான்னு சொன்னா சிறுத்தை சிவான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவர் டைரக்ஷன்ல எல்லாமே நம்ம இது வரைக்கும் அஜித்தை வச்சு படம் எடுத்திருக்காரு. அஜித் சார் வச்சு படம் எடுக்கிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு குடும்ப படமா தான் இருக்கும். அப்படியே தான் பார்த்து வந்தோம். ஏன்னா சிவா டைரக்ஷன் ஒவ்வொரு டைரக்டருக்கு ஒவ்வொரு இது இருக்கும். அந்த மாதிரி சிவான்னு சொல்றப்போ அவருக்கு இப்படிதான் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் உடைக்கிற மாதிரி கங்குவா படம் இவங்க டைரக்ட் பண்றதுக்கு முன்னுக்கு, டைட்டில் ரிவீல் பண்றதுக்கு முன்னுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா கங்குவா அப்படிங்கிற ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கங்குவாவுமே தமிழ் சினிமால இதுவரை கேட்காத மாதிரி ஒரு பேர் ஒன்று தான் சொல்லணும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கங்குவாவா, என்ன அது பேர் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஓகே, எல்லாருமே அந்த பேரை அக்செப்ட் பண்ண தொடங்கினாங்க. அதுல போஸ்டர் அப்படியெல்லாம் ரிலீஸ் பண்றப்ப அக்செப்ட் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொன்னா ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு படமா தான் பார்க்கப்படுது. இது வரைக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம அப்படித்தான் எல்லாமே பார்த்தோம். அதுல போஸ்டரும் சரி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது, அப்படித்தான் சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல சொல்லணும்னு சொன்னா யாரு திஷா பத்தானி, பாபி டியோல், இவங்க தான் முக்கிய கதாபாத்திரம்னு சொன்னா இவங்க 2 பேரும் தான் இப்ப வரைக்கும் காட்டியிருக்காங்க. வேற யாரையுமே காட்டல. திஷா பத்தானியுமே இல்ல காட்டல, பட் பாபி டியோல காட்டியிருந்தாங்க. நம்ம அந்த ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க, அதுல பாத்திருப்போம். கிளிம்ஸ் டீசர்ல பாத்திருப்போம், அதுல காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் சொன்னா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் சார் தான். தமிழ் சினிமாவில இப்ப அவர் ரொம்ப வருஷமா அது உள்ளுக்கு இல்ல, வெளியே தான், தெலுங்கு அங்கிட்டு தான் அவரு. அப்ப இந்த கங்குவா படத்துல இப்ப அவர் தான் இசையமைக்கிறாரு. நம்ம ரீசெண்டாவும் சாங் ரிலீஸ் ஆச்சு, ஃபயர் சாங். அதுமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா விமர்சன ரீதியா பார்த்தோம்னு சொன்னா கலப்படமா தான் இருந்துச்சு. ரெண்டுமே நெகட்டிவா இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்துச்சு. பட் ஃபேன்ஸ் பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஃபயர் சாங் சொன்ன மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரியே தான் அந்த பாட்டு இருந்துச்சுன்னே சொல்ல நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சரி, லிரிக்ஸ் எல்லாம் நம்ம லிரிக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. லிரிக்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே ஒரு தமிழ்ல தான் கூஸ்பம்ஸ் ஆன ஒரு லிரிக்ஸா தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும். பாட்டு எல்லாம் இது வரைக்குமே பாட்டு நல்லா வைபா தான் போயிட்டு இருக்கு, நல்லா ட்ரெண்டிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொன்னோம்னா சூர்யா சார் நடிப்போம். இதுல எப்படின்னா சூர்யா சார் பல கேரக்டர்ல நடிக்கிறதாவும் பல பிளேசஸ்ல போயிட்டு பல வரலாற்று சார்ந்த இடத்துல போயிட்டு இந்த படம் எடுத்ததாகவும் சொல்லிக்கிறாங்க. பட் நாளைக்கு நம்ம ட்ரெய்லர் வந்தாதான் நமக்கு தெரியும். ட்ரெய்லர் படம் வந்தாதான் தெரியும். ஆனா இது வரைக்குமே நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்படித்தான் இருக்கு. இது வரைக்குமே கிளிம்ஸ் எல்லாம் ஏன்னு சொன்னா அந்த போஸ்டரை நம்ம பார்த்தோம்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர், கிளிம்ஸ், டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்குமே அது மட்டும் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுலயே நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த போஸ்டர் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு போஸ்டருமே டிஃபரெண்டா இருந்துச்சு. நான் போஸ்டர் கூட நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு போஸ்டருமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுல பாருங்க பாஸ்ட் அப்புறம் பிரசண்ட பத்தி காட்டியிருந்தாங்க. அதுல பிரசண்ட்ல அவர் எப்படி இருக்காரு, பாஸ்ட்ல எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி 2 கேரக்டர் காட்டியிருந்தாங்க. ரெண்டுமே தரமா இருக்கு. அப்படின்னா அதுல பாருங்க ரெண்டுமே டிஃபரெண்டா வேற காட்டியிருக்காங்க. ஃபயரா இருக்கிறது ஒரு சைட்லயும் சில்லா கூலா அப்படி ஒரு ப்ளூ ஷேட்ல காட்டியிருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர் உண்மையிலவே தரமா இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. இங்கிட்ட அந்த போஸ்ட் தான் 2வது எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற போஸ்டர் வந்துச்சு. இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரசன்ட்ல இருக்க சூர்யா அந்த சைட்ல நிக்கிற மாதிரி, பாஸ்ட்ல இருக்க சூர்யா அந்த சைட்ல நிக்கிற மாதிரியும் ஒரு போஸ்டர் காட்டியிருந்தாங்க. அதுவுமே செம்மையா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இவங்க பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இது வரைக்குமே கங்குவா டீம் பார்த்தோம்னு சொன்னா பெருசா எந்த அப்டேட்டுமே கொடுக்கல, எந்த ப்ரொமோஷனும் பண்ணல.
சோசியல் மீடியால மட்டும்தான் ஃபேன்ஸ்னால தான் வைரல் ஆனிச்சுன்னே சொல்லணும். ட்ரெண்ட் ஆனதே ஃபேன்ஸ்னால தான், வேற எதுனாலையுமே இல்லை. எந்த ஒரு அப்டேட்டுமே பெருசா கொடுக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கங்குவான அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, அவ்வளவுதான். யாருக்குமே பெருசா தெரியல. கிளிம்ஸ் விட்டாங்க. கிளிம்ஸ் வந்து 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேன் இந்தியா மூவின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேன் இந்தியானே தெரியும். கிளிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் படம் வந்து அந்த கங்குவாங்கிற இது வந்து ஒரு ரீச் ஆகிருச்சு. பேன் இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகிருச்சு. இது வரைக்கும் வேர்ல்டு வைட் ரீச் ஆகிருச்சுன்னு கேட்டா இல்ல, பட் ரீச் ஆகிரும். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கிளிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம டீசர் வந்துச்சு. டீசர் கிளிம்ஸ்க்கு அப்புறம் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல விஎஃப்எக்ஸ் பார்த்தோம்னு சொன்னா எங்கனையுமே விஎஃப்எக்ஸா அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அதுல ஒரு சீன் காட்டியிருப்பாங்க, இது வரைக்குமே பேசப்பட்ட ஒரு சீன் சொன்னா குரோக்கடைல் காட்டியிருந்தாங்க. அந்த கண்ணை வந்து மூடி திறக்கிற மாதிரி ஒரு சீன் அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம விஎஃப்எக்ஸானே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் விஎஃப்எக்ஸ் அதுல இருந்துச்சு. படத்துலயுமே இது அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். படத்துலயுமே இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் இந்த படமும் இது வரைக்குமே தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரிய ஒரு பட்ஜெட்ல தான் தயாராகிட்டு இருக்குது. சிறுத்தை சிவா சார் வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. இது வரைக்குமே சூர்யா சாரை வச்சு நிறைய டைரக்டர்ஸ் அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரா இருந்தாலும் சரி, இமுகை மாயாவி, அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறன் சாரா இருந்தாலும் சரி, வாடிவாசர், அதுக்கப்புறம் நம்ம சுதா கங்காரா சொல்லியிருந்தாங்க. புறநானூறு வந்து கொஞ்சம் இப்போ வந்து போஸ்ட்போண்ட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் படம். ஏன்னு சொன்னா சூர்யா சாருக்கு அடுத்தது ஷெடியூல் இருக்கனால கொஞ்சம் அது பிஸியாகையும் அந்த படத்தை அப்படியே நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சிவா சாருமே அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் கங்குவா. இது வந்து வேற ஒரு ஜேர்னர் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாம தமிழ் சினிமா பாலிவுட்க்கு வந்து இது வந்து ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க கங்குவா வந்து. ஏன்னா எல்லாராலையுமே இப்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு படம் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் ஆகிருச்சு. ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுக்காட்டியும் ஒரு பெரிய இது ஆகாட்டியும் படம் வந்து ரீச் ஆகிருச்சு. பேன் இந்தியா மூவியா ரீச் ஆகிருச்சு. அது இல்லாம ஒரே ஒரு அவரோட பர்த்டேக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எஸ் மியூசிக்ல மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயுமே நம்ம தனஞ்சயன் சார், அப்புறம் கனகவேல் ராஜா சார், நம்ம சிவா சார், அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே இந்த படம் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே சொல்லல. 100% கான்பிடென்ட்ல இருக்காங்க. எப்படியுமே கங்குவா படம் வந்து வின் பண்ணிரும் அப்படின்னு 100% கான்பிடென்ட்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து தரமா கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த மாதிரி தான், படம் அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு. ஏன்னா எல்லா படத்துக்குமே இந்த மாதிரி ப்ரொமோஷன் இப்படி பேசிட்டு படம் வந்து கடைசியில என்ன ஆகும்னு நமக்கே தெரியும். ரீசெண்டா வந்த 2-3 படத்தை எடுத்தாலுமே நமக்கு தெரியும். பேர் சொல்ல விரும்பல, பட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படமும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். கங்குவாவுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லார் மனசுலயுமே. எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிற ஒண்ணு அந்த மாதிரி தான். ஏன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானுமே. ஏன்னா சூர்யா ஃபேன் எனக்குமே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தியேட்டர்ல பார்க்க போறோம், அது ஒரு பெரிய படம் பேன் இந்தியா மூவியா வரப்போகுது அப்படிங்கிறப்பே அது வந்து வேற லெவலு ஒரு கூஸ்பம்ஸ் தான். இது வரைக்குமே நம்ம டீசர்லாம் பார்த்தே எனக்கு பெரிய ஒரு கூஸ்பம்ஸ் தான். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் வந்து அந்த அவர் ட்ரெஸ்ஸு, மேக்கப் அதெல்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு உண்மையா பாக்குறப்ப. ஆனா இது வரைக்குமே கிளிம்ஸ்லயும் சரி இந்த டீசர்லயும் சரி அவரோட பிரசன்ட் சீன் மட்டும் தான் காட்டியிருந்தாங்களே தவிர இன்னொரு பாஸ்ட் பத்தி காட்டவே இல்லை. அது நாளைக்கு ட்ரெயிலர்ல காட்டுறாங்களான்னு தெரியல, எல்லாருமே வெயிட்டிங் அதுக்கு மட்டும்தான். உண்மையாவே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிவாசாரா இருந்தாலும் சரி, தனஞ்சயன் சாரா இருந்தாலும் சரி, நம்ம கனகவேல் ராஜா சாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு ஒரு கான்பிடென்ட்ல இருக்காங்க இந்த படம் வந்து எப்படியுமே ஒரு பந்தயம் அடிக்கும் அப்படின்னு. பார்ப்போம் நாளைக்கு. ஏன்னா 12ஆம் தேதி வந்து டீசரா ப்ரோமாவா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டீசர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பயமா தான் இருந்துச்சு, டீசர் விட்டுருவாங்களோ, ஆல்ரெடி ஒரு டீசர் விட்டுட்டாங்க, அடுத்த ஒரு டீசர் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ட்ரெய்லருக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். ஏன்னா ஆல்ரெடி இந்த நம்ம சிவா சார் சொல்லியிருந்தாரு 8ஆம் மாசம் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு சொல்லி. அந்த மாதிரி பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ஃபயர் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து இப்ப 12ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து ட்ரெய்லரா என்னங்கிறது கன்ஃபார்மே இருக்கலாம். ஆனா ட்ரெய்லர் வந்து டியூரேஷன் வந்து ஒரு
54-55 அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ஒர்த்தா இருக்குமான்னு சொன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்படிமே கொஞ்சம் லாங்கான ஒரு டியூரேஷன்ல கொடுத்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்பயே இங்க டைம் பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியாவில் இப்பயே இங்க டைம் பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப. பட் அப்லோட் ஆகுறது எப்பன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஒரு மரண வெயிட்டிங்ல தான் இருக்கேன் நானுமே. நாளைக்கு பார்ப்போம் கங்குவா எப்படி இருக்குன்னு சொல்லி. ட்ரெய்லர் நல்லா இருந்தா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே எகுருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன ரிவ்யூன்னு நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கான ரிவ்யூ நீங்க சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.